அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய 24வது இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்கு ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த தருணத்தில் வாழ கற்றுத்தரும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் மார்க்கம் நமக்கு சொல்லித்தந்த பொருளாதாரத்தை மையப்படுத்திய சில காரியங்களை தொடர்ச்சியாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் அண்டை வீட்டார்கள் விஷயத்தில் அதிகமான கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அண்டை வீட்டார்களை மார்க்கம் வாரிசு என்று சொல்லவில்லையே தவிர அந்த அளவிற்கு அதிகமான முக்கியத்துவங்களை தந்திருக்கிறது, அவர்களுக்கு உணவை நாம் சமைக்கக்கூடியதில் கொஞ்சம் கூடுதலாக அதிகப்படுத்தி எடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற காரியங்களை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலான செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் விருந்தினர்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய காரியங்களை இஸ்லாம் சொன்னதை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஏன் இந்த விருந்தினர்களை பற்றிய செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதற்கு பொருளாதாரத்தை மையப்படுத்தியது உண்டு. இந்த விருந்தினர்கள் வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு உணவளிக்க வேண்டும், அவர்களுக்கு வீட்டில் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அப்போ அவர்கள் மனம் நோகாத வகையில் அவர்களுக்கான உணவு வசதிகளை, இருப்பிட வசதிகளை ஏற்படுத்தி அவர்கள் போகிற வரை ஏறத்தாழ ஒரு 3 நாட்களை மார்க்கம் சொல்கிறது. அந்த கண்ணியங்களை எல்லாம் நிறைவேற்றுவதை மார்க்கம் ஈமானோடு தொடர்புபடுத்தி பேசுது. நம்ம சதக்காவை செய்துவிட்டு விலகுகிறோம், ஆனால் இதை இஸ்லாமிய மார்க்கம் சதக்காவை விட மேலான ஒரு காரியமாக சொல்கிறது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் புகாரினுடைய 6018வது நபிமொழி, மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், உங்களில் யார் அல்லாஹ்வையும் இறுதி தீர்ப்பு நாளையும் நம்புகிறார்களோ, நீங்க அல்லாஹ்வை நம்புறீங்களா, இறுதி தீர்ப்பு நாளை நம்புறீங்களா, ஃபல் யுக்ரிம் தஈஃபஹு, அவர் தன்னுடைய விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும், கண்ணியமான முறையில் அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு உணவு கொடுங்க, அவர்களுக்கு தங்குவதற்கான வசதிகளை நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஈமானோடு தொடர்பு படுத்தி பேசுகிறார்கள். இப்போ இங்கே என்ன தேவை? நாம் சம்பாதித்த பொருளாதாரத்தை இங்கே செலவழிக்கணும். இதை இஸ்லாம் எப்படி பார்க்கிறதால் பெரும் நன்மை கொண்ட காரியமாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. நீங்கள் திருக்குரானிலே பார்க்கலாம், ஒரு 2 முக்கியமான விருந்தினர்களை கண்ணியப்படுத்திய 2 இறையச்சவாதிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். ஒருவரை பற்றி அல்லாஹ் சூரா தாரியாத் என்ற 51வது அத்தியாயம் 21வது வசனத்தில் இருந்து 28வது வசனம் வரை அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஹல் அதாக ஹதீஸு லஈஃப் இப்ராஹிம் முக்ரமீன், தன்னிடத்தில் கண்ணியம் மிகுந்த விருந்தினர் இப்ராஹிம் இடத்தில் வந்தார்களே, அந்த செய்தி நபியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஒரு கண்ணியம் மிகுந்த விருந்தினர்களை நான் அனுப்பி விட்டேன், அவர்கள் வந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். சில வானவர்கள் இப்ராஹிம் நபி இடத்தில் வருகிறார்கள், மனித தோற்றத்தில் வருகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இது தகலு அலைஹிம், அவரிடத்தில் இப்ராஹிம் இடத்தில் அந்த வானவர்கள் வந்தபோது ஃபகாலு சலாமன், அந்த வானவர்கள் இப்ராஹிம் இடத்தில் சலாம் என்கிறார்கள். கால சலாமு கௌமும் முன்கரும், அதாவது கண்ணியம் மிகுந்த அந்த கூட்டத்தாருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சலாம் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உடனடியாக வீட்டுக்குள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நுழைகிறார்கள். பொரித்த கன்று குட்டியினுடைய இறைச்சியை அந்த விருந்தினருக்கு உடனடியாக கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. வந்த அந்த விருந்தினர்கள் அந்த கன்று குட்டியினுடைய இறைச்சியை நெருங்கவில்லை. அதை பார்த்த உடனே ஒரு பயம் இப்ராஹிம் நபிக்கு. விருந்தினர்னு வந்தாங்க, சாப்பாடு எடுத்து கொடுக்குறோம், சாப்பாடை தொட மாட்டுக்கிறாங்களே, அவங்க யார், விருந்தினர் தானா அல்லது நமக்கு ஏதாவது தீங்கு செய்வதற்கு வந்தவர்களா என்ற ஒரு பயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அப்போது அந்த வந்த விருந்தினர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்த வானவர்கள், நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், மனித தோற்றத்தை தெரிஞ்சதுனால இங்கே மனுஷன் நினைச்சுக்க கூடாது, இதையெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்பதை தெளிவுபடுத்திவிட்டு உங்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை தர இருக்கிறான் என்ற நற்செய்தி சொல்றாங்க. சொல்லிட்டு இங்கிருந்து இன்னொரு வேலை, அவங்க 2 வேலைக்கு துனியாவுக்கு வந்திருக்கிறாங்க. ஒன்று இப்ராஹிம் நபிக்கு நற்செய்தி சொல்ல, இங்கிருந்து இதே காலகட்டத்தில் லூத் என்ற ஒரு இறை தூதர் வேறொரு சமுதாயத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய கூட்டத்துக்கு இதே மாணவர்கள் மனித உருவத்தோடு செல்கிறார்கள். அப்போது அந்த சமுதாயத்தில் இருந்த பிரச்சனை என்ன? ஓரின சேர்க்கையில் மூழ்கி கிடந்தவர்கள் அந்த சமுதாய மக்கள். அந்த ஆண்கள் பெண்களை இச்சைக்காக நெருங்க மாட்டார்கள், ஆண்களைத்தான் நெருங்குவார்கள். அப்படி இருக்கும் பொழுது
இந்த வானவர்கள் மனித உருவத்தில் வந்திருக்காங்கல்ல, லூத் நபியினுடைய வீட்டிற்கு விருந்தினர்களாக வந்தவர்கள். அவர்களிடத்தில் இந்த ஓரினை சேர்க்கையாளர்கள் வரம்பு கடந்து அவர் அந்த ஆண்களை, வந்த வானவர்களை தவறான வாழ்க்கைக்கு ஒரு காரியத்திற்கு அழைக்கிறார்கள். அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வந்தவங்க வானவர்னு எப்படி இப்ராஹிம் நபிக்கு ஆரம்பத்தில் தெரியலையோ லூத் நபிக்கு தெரியல. ஏதோ மனிதர்கள் வந்திருக்கிறாங்க, பக்கத்து ஊர்ல இருந்து நம்ம தேடி, நம்ம நபி இல்லை, அதனால மார்க்க கருத்து கேட்கறதுக்கு வந்திருக்கிறாங்களோ இல்லையோ, நம்முடைய விருந்தினராக வந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர் லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாய மக்களை பார்த்து சொல்கிறார், என் விருந்தினர் விஷயத்தை என்னை கேவலப்படுத்திடாதீங்க. இவரெல்லாம் அந்த மாதிரி பழக்கத்தில் உள்ளவங்க கிடையாது. நீங்க இந்த மாதிரியான ஓரினை சேர்க்கை இவர்கள் வாழ்க்கையில விளையாண்டலாம் நீங்க நினைக்காதீங்க என்று தன் விருந்தினர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய காரியத்தில் யார் ஈடுபட்டார்? லூத் அலைஹிஸ்ஸலாம் ஈடுபட்டார்கள். பிறகு அவர் தெளிவுபடுத்துறாங்க, நாங்கள்லாம் வானவர்கள், நாங்கள் மனிதர்கள் கிடையாது, எங்களையெல்லாம் உங்களை மாதிரிலாம் தொட முடியாது, தொட்ட நடக்கிற நடவடிக்கைகள் இங்கே வேற மாதிரி இருக்கும் என்று அந்த வானவர்கள் லூத் நபி இடத்திலே தெளிவுபடுத்தினார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். நீங்கள் பார்க்கலாம், இறையச்சத்தில் தலைமைத்துவம் பெற்ற நபிமார்கள் அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க? யாரோ ஒருத்தங்க புதிதாக வீட்டுக்குள்ள வராங்க, வரும்போது என்ன செய்கிறார்கள்? அவர்களை விருந்தினர்களாக அரவணைக்கிறாங்க. யாருன்னே தெரியாது, அவங்க முன்ன பின்ன பழக்கம் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது. சொந்த பந்தம்னா யாரு என்ன ஏதுன்னு பேசியிருப்பாங்க, எந்த விதமான சொந்த பந்தம் கிடையாது. தன் வீட்டுக்குள் வந்தவருக்கு உணவளிக்காமல் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடக்கூடாது. இதை நபிமார்களுடைய அடிப்படை பண்பாக இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், நபி அவர்களுக்கு முதல் வகை செய்தி வந்தது. ரசூல்லா ஹிரா குகையில் இருக்கிறாங்க. வகை செய்தி வந்த உடனே பதற்றத்தோட தன் மனைவி ஹதீஜா அம்மையாரை வந்து சந்திக்கிறாங்க. பதற்றத்தோட படுத்து கிடக்கிறாங்க. அப்ப ஹதீஜா அம்மையார்கிட்ட ரசூல்லா சொல்றாங்க, ஹதீஜாவே, ஒரு வானவர் வந்தார், என்னை கட்டி அணைத்தார், எனக்கு என்னவோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹதீஜா அம்மையார்ட்ட நடந்த நிகழ்வை சொல்றாங்க. இப்ப ஹதீஜா அம்மையார் சொல்கிறார்கள், வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, என் கணவரே, உங்களை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன்? இன்னக்க தஸீலுர் ரஹீம், நீங்கள் உறவுகளை இணைத்து வாழுகிறீர்கள். வத்தஹ்மீலுல் கல், சிரமப்படுபவர்களுடைய சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். வத்தக்ஸீபுல் மஅதூத், யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள். வத்தக்ரீஉத் தாயிஃப், விருந்தினர்களை நீங்கள் கண்ணியப்படுத்தி அரவணைத்துக் கொள்கிறீர்கள். வத்துஈனு அலா நவாயிப், சிரமப்பட்டு சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருப்பாங்களே அவர்களுக்காக வேண்டி நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்றீங்க? உறவுகளை அனுசரிக்கிறீர்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், விருந்தினர்களை கண்ணியப்படுத்துகிறீர்கள், உங்கள் பொருளாதாரத்தை பிறருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானா? இந்த மக்கா நகர்ல இது மாதிரி ஆட்களை பார்க்க முடியுமா? அரிதான மக்கள், ரசூல்லா மாதிரி 1-2 பேர் உண்டு. அந்த மக்கா நகரத்தில் இது மாதிரி நல்லவர்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களை அல்லாஹ் எப்படி இழிவுபடுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்பே இருந்த பண்புகள்ல ஒரு முக்கிய பண்பு என்ன? தன் வீட்டுக்கு விருந்தினர் யாரோ வராங்க, முன்ன பின்ன தெரியாதவர்கள், எந்த மதம் எந்த ஜாதி எதெல்லாம் முக்கியம் கிடையாது, வீட்டுக்குள்ள வந்தால் அவர்களை அரவணைத்து உள்ளே வைத்து உணவை கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை மரபு. இது மனித இயல்பு. இங்க சமூகத்தில் பார்க்கலாம், இந்தியா போன்ற நாடுகள், அதில் குறிப்பாக இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்த கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு பார்க்கப்படும். சில பகுதிகளுக்கு போனால், அதில் குறிப்பாக வட மாநிலத்தில் இன்ன வரைக்கும் நடைமுறையில் இருக்கு, சில நபர்களுக்கு மட்டும் என்னன்னா டீயை கிளாஸ்ல கொடுப்பாங்க. பல பேருக்கு என்ன நடக்கும்னா யூஸ் அண்ட் த்ரோல கொடுப்பாங்க, அல்லது சிரட்டை, இது மாதிரியான பொருள், இரட்டை விதமான கோப்பைகள் இன்றைய வரைக்கும் தேநீர் கடைகளில் கொடுக்கக்கூடிய நிலைமை வட மாநிலத்தில் உண்டு. வேறு சில மக்கள்லாம் வீட்டுக்குள்ள போக முடியாது. இந்த முக்கியமான இப்போ வந்து பாசிச கட்சி இருக்குல்ல, இந்த பாசிச கட்சிக்காக கொடி தூக்கக்கூடிய பல சங்கிகள் இருப்பாங்க. அந்த சங்கி யாருமே அவன் எல்லாம் இந்துத்துவமா, எங்களுக்கு வந்து என்ன ராமராஜ்யம் தேவை, எங்களுக்கு வந்து இந்து சமஸ்தானத்தை உருவாக்கணுமா, இப்படி பேசிக்கிட்டு அவன் பிராமண வீட்டுக்கு போக முடியுமா? உள்ள ஏற்ற மாட்டாங்க. விருந்து கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. தம்பி பேசிக்கிட்டே உள்ள வந்துடாத, நீ வேற நான் வேற, ஓ நிலைமை வேற என் நிலைமை வேற, நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி. இந்த ஜாதிய வேறுபாட்டை சமூகத்தில் விதைத்து கொண்டே இருப்பார்கள். இஸ்லாம் அதுக்கு எல்லாத்துக்கும் மாற்றம். நீ மனுஷன் தானே, நீ உன்னை ஆடு மாடு கிடையாது, கோழி கிடையாது, நீ நாயோ பண்ணியோ கிடையாது, நீ யாரு? நீ ஒரு மனிதன். நீ மனிதனாக இருந்து என் வீட்டுக்குள்ள வந்தேன்னா என்கிட்ட உணவு சாப்பிடாம நீ வெளியே போயிடக்கூடாது. நீ யாரானாலும் இருந்துக்க, எந்த ஜாதி எந்த மதம் எந்த விதமான நிறத்தை சார்ந்தவன் மொழியை சார்ந்தவனாக நீ இருந்தாலும் சரி, அடிப்படை பண்பு என்ன? வரக்கூடியவர்களை அரவணைத்து உணவளிக்கக்கூடியதை ஒரு அடிப்படை பண்பாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், சஹீஹுல் புகாரி 2297வது நபிமொழி. ரசூல்லா ஆரம்பத்தில் இஸ்லாத்தை சொன்ன சொற்ப மக்கள் இஸ்லாத்துக்கு வராங்க. ஹதீஜா அம்மையார்,
அபூபக்கர் ரதியல்லானவங்க, அலி ரதியல்லானவங்க, இப்படி ஒரு ஏறத்தாழ ஒரு 18 பேர் தான் ஃபர்ஸ்ட் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. கடுமையான சித்திரவதை. ஒரு முக்கியஸ்தர்களுக்கு பெரிய அடியெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாவுக்கு அபூபக்கருக்குலாம் அடி கிடையாது. அலி ரதியல்லானவங்க யாரும் தொட முடியாது. வேறு சில பலகீனமான மக்கள் உண்டுல்ல, பிலால் ரதியல்லானவர்கள், அம்மார் ரதியல்லானவங்க, இவங்களெல்லாம் போட்டு அடி பின்றது, கடுமையான முறையில் சித்திரவதை செய்வது, இதையெல்லாம் அபூபக்கர் பார்த்து தாங்க முடியல. என்னடா ஒரு சத்தியத்தை சொல்லி நம்ம எவன் கூடியாவது கெடுத்தோமா, யாருக்காவது பாதிப்பு கொடுத்தோமா, நம்ம மார்க்கத்தை சொல்றோம், ஏத்துக்கன்னா ஏத்துக்கன்னு போய்க்க, இப்படி சுத்தி சித்திரவதை பண்றாங்களே, இனிமேல் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது முடிவெடுத்துட்டாங்க. ஹிஜ்ரத்துக்கெல்லாம் முன்னாடி அபூபக்கர் ரதியல்லாஹு நமக்கு மார்க்க சத்தியம் தெரிஞ்சிருச்சு. எங்க போனாலும் அல்லாஹ் ஒருத்தனை வணங்கணும், எங்க போனாலும் முகமது நபி நம்பணும், நம்பிட்டா நம்ம சொர்க்கம் போயிடலாம். அந்த அடிப்படையில் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு தனி ஒரு நபராக முதலில் ஹிஜ்ரத் பயணத்தை தொடங்கியது யாரு? அபூபக்கர் ரதியல்லாஹு அவங்க போயிட்டாங்க. போகிற வழியில் அந்த மக்கா காஃபிர்களில் முக்கியமான தலைவர்கள் ஒருத்தர் பிடிக்கிறார், நல்ல மனிதர். மக்கா காஃபிர்கள் தலைவர்கள் எல்லாருமே கெட்டவங்களாம் கிடையாது. அபூ சுஃபியான் ஒரு வகையில் நல்லவர் தான், சிலர் தான் கெட்டவர்களை தவிர ஒரு சிலர் நல்லவர்கள். அவ என்ன செய்யறாரு, அந்த நல்ல மனிதர் என்ன பண்றாரு, தடுக்கிறார். தக்கீனா என்று அழைக்கப்படக்கூடிய தலைவர் அவர் தடுக்கிறார். எங்க போறீங்க, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட உங்களுக்கு தெரியும், உங்க கொள்கை வேற என் கொள்கை வேற, எங்களை ஊர்ல நிம்மதியை இருக்க விட மாட்டேங்கிறான், நான் எங்கேயாவது போய் நான் என் மார்க்கத்தை கடைபிடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த தக்கீனா என்ற அந்த தலைவர் சொல்கிறார், நீங்கள் ஊரை விட்டு போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது தெரியுமா? தக்சீபுல் மஹதூத், நீங்கள் சிரமப்படக்கூடியவர்களுக்காக வேண்டி உழைத்து கொண்டிருக்கிறீங்க. நல்ல மனுஷன், ஒரு நல்ல மனிதர் ஊரை விட்டு போகக்கூடாது. ஊரை விட்டு நல்லவர்கள் எல்லாம் காலியாகி விட்டால் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கக்கூடிய ஊரா மாறிடும். நீங்களாம் போகக்கூடாது. பிறருக்காக வேண்டி நீங்கள் உழைக்கிறீர்கள். ஒத்தசீலுர் ரஹீம், உறவுகளை நீங்கள் இணைத்து வாழ்கிறீர்கள். ஒத்தஹ்மீலுல் கல், அடுத்தவன் சிரமத்தில் உங்க சிரமம் மாறி சுமந்து கொள்கிறீர்கள். ஒத்தக்ரியுல் தஈஃப், விருந்தினர்களுக்கு நீங்கள் கண்ணியப்படுத்துறீங்க. உங்களை மாதிரி ஊர்ல உண்டா? இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் ஊரை விட்டு வெளியே போயிட்டா ஊருடைய நிலைமை என்ன? மக்கா நகரத்துக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பேருக்கு காரணமே நீங்க தாங்கிறாங்க. இந்த மக்கா நகரத்துக்கு பேருக்கு காரணம் யாரு? உங்களை போன்ற நல்லவர்கள். நீங்க வெளியே போகலாமா, நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன், என் வீட்டில் வந்து தங்குங்க, உங்களை எவன் தடுக்கிறான்னு பார்ப்போம்னு சொல்லி அபூபக்கர் ரதியல்லானவர்களை தக்கீனா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மக்கா காஃபிர்களின் தலைவர் அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு சென்றார் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியிலே பார்க்க முடிகிறது. இத்தனை செய்திகள் நமக்கு எதை உணர்த்துது? நபிமார்கள்ட்ட இந்த பண்பு இருந்துச்சு. இப்ராஹிம் நபிகிட்ட இருந்தது, லூத் நபி இடத்தில் இருந்தது, ரசூலுல்லாஹ் கிட்ட நுபுவத்துக்கு முன்னாடி இருந்தது, அபூபக்கர்ட்ட அடிப்படையாக வாழ்வியல் நெறியாக இருந்தது. இந்த விருந்தினர்கள் வந்தால் கண்ணியப்படுத்தணும். எந்த மதமோ, எந்த ஜாதியோ, எந்த மொழியோ, எந்த விதமான தேசமோ, என் வீட்டுக்குள்ள வந்தா நான் உன்னை சாப்பிடாம அனுப்ப மாட்டேன், உனக்கு சாப்பாடு கொடுப்பேன், என்னால் என் சக்திக்கு என் தகுதிக்கு என்ன முடியுமோ அதை கொடுப்பேன், என்கிட்ட சாப்பிட்டுட்டு என் வீட்டில் தங்கிட்டு தான் நீ போகணும் என்பதை இஸ்லாம் ஒரு அடிப்படை மரபாக சொல்லித் தருகிறது. முஸ்லிம் சமூகத்திடத்தில் இந்த மரபு இன்றைக்கு காக்கப்படுகிறதா? அல்லாஹ்வுடைய அருள் இந்த ஊரில் ஓரளவுக்கு உண்டு. மற்ற ஊர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இதை விட ரொம்ப மோசம். இந்த விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவது என்பது கிடையாது. சொந்த பந்தம் தான் வர முடியும். இஸ்லாம் அப்படி சொல்லலை. யார் வந்தாலும் வீட்டுக்குள்ளே உட்கார வைங்க, சாப்பாடு கொடுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனால் அதற்கு மாற்றமாக சொந்த பந்தங்களே வந்தால் கூட என்ன ஆகும்? வந்துட்டீங்களா, இப்போ தான் நாங்கள் கிளம்பலான்ட்டு இருந்தோம், நாங்கள் கிளம்புறதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் எப்போ கிளம்புவீங்க, நீங்கள் போனீங்கன்னா கதவை மூடிட்டு நாங்கள் போகலான்ட்டு இருக்கிறோம். இப்படி தான் பேச்சே எப்படி? நீங்கள் போன உடனே நாங்கள் போகலான்ட்டு இருக்கிறோம், வர்றவங்களுக்கு தண்ணி வேணுமா, வர்றவங்களுக்கு ஏதாவது உணவு தேவையா, எதுவும் பிரச்சனைன்னு கூட வருவாங்க. சில உறவினர்கள் நம்மளை தேடி வராங்கன்னு வைங்க, குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்திருக்கும், மனைவி நம்முடைய குடும்பத்தை தேடி வந்திருப்பாங்க, ஏதாவது ஒரு ஆறுதலுக்காக கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து ஏதாவது ஒரு நல்ல அறிவுரைகளை சொல்லி குடும்ப பிரச்சனைகளை கேட்டு அதற்கு தக்க தீர்வை சொல்லி அனுப்பணும்ல. அது மாதிரியான நிலைகள் கிடையாது. சில பிள்ளைங்க அம்மா அப்பாட சண்டை போட்டு வரும், சில தாய் தந்தையர்கள் பிள்ளைகள் விரட்டி விட்டார்கள் என்று வருவார்கள். ஆனால் சொல்ல மாட்டாங்க, ஆரம்பத்தில் நம்மளை தேடி வந்த மாதிரி வருவாங்க, விருந்தினர்களை போன்று வருவார்கள். வந்த உடனே அனுப்பக்கூடாது. நீ என்ன வந்துட்டு போறாங்கிறீங்க, வந்து 2 நாள் இருந்து சாப்பிட்டுட்டு தங்கிட்டு தான் போகணும், உடனே கிளம்பக்கூடாது. இதை ஒரு மரபாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இவ்வளோ பெரிய அரவணைப்பு வரும் தெரியுமா? உறவினர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல கண்ணியம் வரும் தெரியுமா? அடைய வீட்டை விட்டு வெளியே போகிற ஒரு நிலைமை, கஷ்டம் என்ற சூழ்நிலை, ஒரு வெள்ளத்தால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த ஒரு நபர் இருக்கிறார், ஒரு இஸ்லாமியர், இவர் வீட்டுக்கு போன ஒரு அரவணைப்பு கிடைக்கும்பா, ஒரு கண்ணியம் கிடைக்கும், ஒரு உணவை தருவார் என்ற எதிர்பார்ப்பில் வரக்கூடிய நிலையில் ஒரு கூட்டத்தை நாம் உருவாக்கணுமா இல்லையா? அந்த சூழ்நிலை சமூகத்தில் உண்டா? கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த இந்த விருந்தினர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய தன்மையை பாருங்க. ஒரு முறை இரவு வேளை ரசூல்லா பார்க்க வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வராரு. ரசூல்லா புரிஞ்சுக்கிறாங்க, வெளியூர்ல இருந்து நம்மளை பார்க்க வராருன்னா உணவெல்லாம் எடுத்துக்கிட்டா வந்திருப்பாரு, அவருக்கு இங்கே யாரை தெரியும், என்ன தவிர வேற யாரும் தெரியாது, நான் நபிங்கிறனால என்னை தேடி வந்துட்டார். உடனே ரசூல்லா ஒரு பணியாளர் அழைக்கிறார், வீட்டுக்கு போங்க,
என் வீட்டில் ஏதாவது உணவு இருக்குதான்னு கேட்டுட்டு வாங்கங்கிறாங்க. ஆயிஷா அம்மையார் இருக்கிறாங்க வீட்டில். நீங்கள் நபி கிட்ட சொல்லிடுங்க, வீட்டில் எந்த உணவும் கிடையாது, குடிக்கிற தண்ணியை தவிர. எதை தவிர? தண்ணீரை தவிர எந்த உணவும் இன்னைக்கு இல்லை. இதை நபி இடத்துல சொல்லிடுங்க. இப்போ ரசூலாட்ட அந்த பதில் வருது. ரசூலா பார்க்குறாங்க, விருந்தினருக்கு தண்ணியை கொடுத்தா சரி வருமா? தண்ணி தான் எங்கேயும் கிடைக்குமே, எந்த வீட்டில் போனாலும் கிடைக்குமே. இப்போ தண்ணீரை கொடுப்பது ஒரு நியாயமாக இருக்காது. தான் விருந்தினரை கண்ணியப்படுத்தணும், அது என்னுடைய பண்பு, இஸ்லாத்தினுடைய அடிப்படை பண்பு. இப்போ என்னால் முடியலை, என்னால் முடியலைன்னா என்ன அர்த்தம்? வேற யார்ட்டையாவது கொடுப்போம். தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, என் விருந்தினரை இன்றைய தினத்தில் உங்கள் விருந்தினராக பார்க்கக்கூடிய ஆள் யாரு? யாராவது கவனிச்சுக்கிறீங்களா? அந்த ஒரு நைட்டு கடந்துட்டான காலையில் கிளம்புவார். இப்போ போக முடியாதுல்ல, இரவு வேளையில் வந்தீங்க, பார்த்தீங்க, மார்க்கத்தை பேசுனீங்க, உடனே கிளம்புங்கன்னா சரி வராது. இந்த இரவு மட்டும் அவரை அரவணைக்கக்கூடிய யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. உடனே ஒரு கடுகளவு நேரம் தாமதிக்கல, ஒரு அன்சாரி தோழர்களை ஒருத்தர் கையை உயர்த்துறார். அல்லாஹ்வுடைய தூதரே, அவரை நான் அரவணைச்சுக்கிறேன், நான் வீட்டுக்கு போய் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்து அவரை வீட்டில் தங்க வச்சுக்கிறேன், அவரை கண்ணியமான முறையில் நான் இன்று பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். உடனே ரசூலாவை அனுப்பி வைக்கிறாங்க. பேசின வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் ஒரு தடபடலாம் விருந்து நடக்கும், பெரிய பெரிய பொருட்கள்லாம் இருக்கும்னு நினச்சிருப்போம். ஒன்றுமே கிடையாது. வீட்டுக்கு போகிறாரு, வீட்டு வாசலில் அந்த விருந்தினரை நிறுத்தி விட்டு உள்ளே போகிறார். தன் மனைவி இடத்தில் சொல்லுகிறார், ஏதாவது விருந்து இருக்குதா? நபியின் விருந்தினரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த அம்மையார் சொல்கிறாங்க, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு கூட விருந்து இல்லை, சாப்பாடு இருக்குது, ஆனால் அது உங்களுக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது, நம்ம பிள்ளைங்களுக்குன்னு வச்சிருக்கிறேன். பிள்ளைகள் சாப்பிடுவதற்காகத்தான் அது இருக்குது, பிள்ளைங்க வயிற்றில் அடிக்க முடியுமா அப்படின்னு யதார்த்தமாக ஒரு தாய் என்ன பேசுவாங்களோ அதை அந்த சஹாபிய பெண்மணி சொல்கிறாங்க. அப்போ இந்த நபி தோழர் சொல்கிறாரு, இன்னைக்கு சாப்பிடலைன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் வரப்போறது இல்லை, நமக்கு அப்படி தான் நடக்குது, ஒரு நாள் சாப்பாடு ஒரு நாள் சாப்பாடு இல்லை, அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு சாப்பிடலைங்கிறது ஒரு பெரிய பாதிப்பை தராது, இந்த விருந்தினருக்கு இன்னைக்கு பெரிய பாதிப்பை கொடுத்துரும். நபியுடைய விருந்தினர் கொடுத்தே ஆகணும். பிள்ளைகளை தூங்க வச்சிரு, அவரை நான் உள்ள அழைக்கிறேன், விளக்குகளை சரி செய்கிற மாதிரி அணைச்சிரு. அங்கே அந்த காலத்தில் கரண்டெல்லாம் கிடையாது, லைட் வசதிலாம் கிடையாது, விளக்கு மட்டும்தான். இந்த விளக்கு கூட இருக்கிற வீடு கொஞ்சம் பணக்கார விட பார்க்கப்படும். இந்த விளக்கு இருக்குதே, அது இருந்தால் கொஞ்சம் பணக்கார விட பார்க்கப்படும். ரசூல்லா காலத்தில் ரசூல்லா கடைசி வரைக்கும் விளக்குகளை பார்த்தது கிடையாது, விளக்கு வைத்து தன் வீட்டை வெளிச்சமாக்கியது கிடையாது. இரவு பொழுது ரசூல்லா வீடு எப்போது இருட்டாக தான் இருக்கும். அப்படி விளக்கை சரி செய்வதை போன்ற இந்த சஹாபி பெண்மணியை அணைச்சிட்டாங்க. பாத்திரத்தை கொண்டு வரப்படுது, அவருடைய உணவு தட்டில் உணவு வைக்கப்படுது, அது மட்டும் தான் இருக்கு. பிள்ளைக்கான உணவுனை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை சாப்பிட்ற உணவுனை எவ்வளோ இருக்கும், அதை மட்டும் வைக்கிறாங்க. மீதம் என்ன பண்ணுறாங்க? ஒன்றுமே இல்லை, அந்த நிழல் மட்டும் விழும்ல, அந்த என்னதான் இருட்டாக இருந்தாலும் கையை காலை அசைக்கிறது தெரியும். இந்த ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறாங்க. தட்டுக்கு கையை கொண்டு போகிறாங்க, வாய்க்கு கையை கொண்டு போகிறாங்க, சவைக்கிற மாதிரி வாயை வந்து அசைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லபடி அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டாச்சு, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றாங்க, சாப்பாடே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி முடிக்கிறாங்க, சாப்பாடே கிடையாது. அப்படியே போய் எல்லாரும் படுத்து தூங்கியாச்சு. காலை வேளை வந்துச்சு, அவர் கண்ணியமான முறையில் அந்த விருந்தினர் கிளம்பி போயிட்டார், முடிஞ்சிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடி இந்த நபித்தோழரை தேடி வருகிறார்கள். வந்து ஒரு திருமறை குர்ஆனினுடைய வசனத்தை சொல்லி காட்டுகிறார்கள். 59வது அத்தியாயம் 9வது வசனம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வலவ் கான பிஹிமில் ஹஸாஸா, தங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்த போது கூட இவர்கள் பிறருக்குத்தான் முன்னுரிமை தருகிறார்கள். யார் இவர்கள்? சஹாபாக்கள், நபி தோழர்கள். இவங்களுடைய பண்பே அப்படித்தான். நபி தோழர்கள் அன்சாரிகளாக இருக்கட்டும், முஹாஜிர்களாக இருக்கட்டும், தனக்கு ஒரு தேவை. எல்லாரும் எப்படி யதார்த்தம் பேசுவாங்கன்னா, தேவைக்கு மிஞ்சி தான் தர்மம். இஸ்லாம் அதைத்தான் சொல்லுது. மனைவியை பட்னி போட்டு தர்மம் கொடுக்காது, பிள்ளைங்களை கையேந்து விட்டுட்டு தர்மம் கொடுக்காது, அம்மா பாப்பா பசி போட்டு பசியில வச்சுட்டு தர்மம் கொடுக்காது, அப்படிதான் மார்க்கம் சொல்லுது. ஆனால் இந்த சஹாபாக்கள் ஒரு நாளில் ஒன்று கெட்டு போகிறது கிடையாது. தன் மனைவியை சரி கட்டி, பிள்ளைங்களை சரி கட்டி, தானும் தன்னுடைய பசியை அடக்கி கொண்டு விருந்தினருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு தேவை இருந்தும் இவர்கள் பிறருக்கு உணவளிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒமை யூக ஷுஹ அலா நஃப்ஸிஹி, ஒமை யூக ஷுஹ நஃப்ஸிஹி, யார் கஞ்சத்தனத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்கிறார்களோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் நாளை மறுமையினுடைய வெற்றியாளர்கள். மறுமையினுடைய வெற்றியாளர்கள் யார்? நான் சம்பாதிச்சது நான் யாருக்கு தரமாட்டேன், வீட்டுக்கு விருந்துக்கு வந்துட்டா கொடுத்துருவேனா, அது எந்த அளவிற்கு மிக கேவலமான வார்த்தையெல்லாம் பேசுவாங்க தெரியுமா? வந்துட்டான் பாரு, சாப்பாடுக்கு நாக்க தொங்க போட்டுட்டு வந்துட்டான், அவனுடைய பரிதாப நிலை நமக்கு தெரியாது. அவன் என்ன சூழ்நிலையில வீட்டை தேடி வந்திருக்கான்னு தெரியாது, அவன் என்ன மாதிரியான நிலையில் அகப்பட்டிருக்கிறான் என்று தெரியாது. அப்படிப்பட்டவர்களை அரவணைத்து உணவு கொடுக்க வேண்டிய ஒரு வழிமுறை இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் பெருமளவில் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை நடக்குதா இல்லையா? இந்த விருந்தினருக்கு உணவு கொடுத்ததுனால ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட சமூகம் தெரியுமா? வெளிநாட்டில் அமெரிக்காவில் இது ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். ஒரு கிறிஸ்துவ மனிதர் அவரும் அவருடைய குடும்பத்தார்களும் என்ன செய்யறாங்க, ஒரு வாகனத்தில் அமெரிக்காவில் ஒரு சாலையை நோக்கி போறாங்க. அவங்களுக்கு அது வெளியூர்,
அமெரிக்கா சொந்த நாடாக இருந்தாலும் வேறு ஒரு பகுதிக்கு போகிறாங்க. அமெரிக்காவில் வேற எங்கேயோ போக வேண்டியவர்கள் டைவர்ட் ஆகி ஏதோ ஒரு ரூட்டில் திரும்பியாச்சு. அவங்களும் போகிறாங்க வழி நம்ம போக வேண்டிய இடம் வந்துடும் வரவே இல்லை, இறங்கியாச்சு. அப்போ தான் ரூட்டை பக்கத்தில் விசாரிக்கிறாங்க, என்ன ஏரியா என்ன எது, இல்லை நீங்கள் போக வேண்டியதெல்லாம் ரொம்ப தூரம் இருக்குது, வேறு டைரக்ஷன் மாற்றி ரொம்ப தூரம் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, வீட்டை கதவை தட்டுறாங்க. ஒரு முஸ்லீம் மனிதர் ஒருத்தர் வரார், சில ஆண்டுக்கு முன்பு நடந்தது. அந்த முஸ்லீம் மனிதர் வரார், வந்து கேட்குறாரு, என்ன விஷயம் என்ன எது, இல்லை நாங்கள் ரொம்ப தூரம் போக வேண்டியது, நாங்கள் வேற ஒரு இடமா மாறி இங்கே வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ என்ன ஆயிருப்போது, இரவு நேரம் ஆயிடுச்சு, மனைவி பிள்ளையில வச்சுருக்கீங்க, ரொம்ப சிரமப்படுவீங்க, என் வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டுட்டு தங்கிட்டு காலையில் எழுந்து போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கிறாங்க. முஸ்லீம் சமூகத்தை தீவிரவாதியாக உலகம் சித்தரித்து காட்டுகிறது. தீவிரவாதியா பயங்கரவாதியா அல்லது இவன் மனிதாபிமானம் உள்ளவனா என்பதை எடுத்து காட்டுவதற்கு ஒரு அற்புதமான சம்பவம். வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க, சாப்பாடு கொடுக்கப்படுது. அவங்கெல்லாம் சகாபாக்கள் போன்று சாப்பாடு இல்லாதவர்கள் இல்லை, சாப்பாடு இருந்துச்சு, இருக்கிறத எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கள தூங்குறதுக்கு அந்த அறையை கொடுத்துட்டு இவங்க அறையை விட்டு வேற ஒரு அறைக்கு போய் தூங்க போகிறாங்க. காலை வேளை வருது, விடிய காலம் வந்தோடனே இவங்க வந்த விருந்தினர்கள் கதவை திறந்து பார்க்குறாங்க. இருந்தது அந்த ஒரு அறை மட்டும்தான். இருந்தது எத்தனை, ஒரே ஒரு அறை தான். அவருக்கு இருட்டில் தெரியலை, அது பெரிய வீடு மாதிரி அவர் நினச்சிக்கிட்டாரு. நம்ம ஒரு ரூமில் இருக்கிறோம், அவங்களாம் வேற ரூமில் இருக்கிறாங்க. இருந்ததே ஒரு ரூமு தான், அது ஒரே ஒரு ரூமு தான் அந்த வீடு. வெளியே வந்து பார்க்குறாங்க, தாய் மகன் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் அங்கே தோட்டத்தில் படுத்து கிடக்கிறாங்க. காலை வேளையினுடைய தொழுகையை முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, இப்படி அவனா தர்மம் பண்ணுவானா, என்ன இது ஏமாளித்தனமான இருக்கு. அவனுக்கு அது ஆச்சரியமா இருக்கு, நாங்கள் இப்படி கொடுக்க மாட்டோம், இருந்தாலே கொடுக்க மாட்டோம். அப்படி ஒரு பண்பாட்டில் நாகரிகத்துடைய உச்சம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. நாம சம்பாதிச்சது நமக்கு, அடுத்தவனுக்கு கொடுக்கூடாது, ஏன் புத்திசாலித்தனத்தில் சம்பாதிச்சேன்னு பேசுற காலம். அப்படி ஒரு காலத்தில் நீ அந்த அப்படி கொடுத்து குளிர்ல கிடக்கிற, கடுமையான குளிர். அந்த குளிர்ல மனைவி பிள்ளைகளோடு தாயோடு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டியோடு நீ வெளியே கிடக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் விளக்கம் கொடுக்கிறாரு, இது இஸ்லாம் எங்களுக்கு காட்டிய மரபு. இது யாரு காட்டினது, இது ஏதோ எனக்கு என் பரம்பரையில் வந்து அப்படிலாம் கிடையாது. இல்லை எங்கள் அப்பா எங்களை உருவாக்கின விதம், எங்களுடைய பாட்டனார் உருவாக்கின விதம் அப்படிலாம் கிடையாது. இஸ்லாம் சொன்னது, அல்லாவை மறுமையை நம்பினால் விருந்தினர்களை கண்ணியப்படுத்துங்கன்னு இஸ்லாம் சொல்லுச்சு. இஸ்லாம் சொன்னதனால நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிறார். மறுகண களிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார் குடும்பத்தோட. எப்படி, ஒருவேளை உணவுக்கு இல்லை, ஒருவேளை தங்க வச்சது இல்லை, இப்படி ஒரு மரபை சொல்லி கொடுத்த மார்க்கம் தீவிரவாதத்தை போதிக்காது. இந்த மார்க்கத்தை விட்டுட்டு நான் எந்த மார்க்கத்துக்கு போனாலும் சரி நேர்வழி பெற முடியாது. வேற எந்த சட்டத்தை கேட்கல, அல்லாவை பத்தி மறுமையை பத்தி தூதரை பத்தி உங்க நம்பிக்கை எதுவுமே வேண்டாம். இப்படி ஒரு காரியம் நடந்திருக்குல்ல, இதை உன் மார்க்கம் தான் சொல்லியிருக்கு. இப்படி ஒரு காரியத்தை சொன்ன உன் மார்க்கம் தவறான மார்க்கமா இருக்காது. நானும் என் மனைவி பிள்ளைகளும் களிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய கண்ணியமான ஒரு காரியம். இந்த பொருளாதாரத்தை கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் ஏராளமான நன்மைகளை செய்ய சொல்லுது. அந்த நன்மைகளில் ஒன்று வரக்கூடிய விருந்தினர்களை உங்களை தேடி வராங்கல்ல, அரவணைச்சுக்குங்க. யாரெல்லாம் உங்களுக்கு தெரிந்த உறவினர்களை வறுமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் உணவா கொடுக்குறோம்ல, அப்படி பண்ணாதீங்க. அது ஒரு பக்கம், அது தனி சதக்கா. அவங்களெல்லாம் விருந்துக்கு சும்மா கூப்பிடுங்க. நம்ம ஆட்களுக்கு விருந்துனா என்ன விருந்து, கல்யாண வீட்டில் மட்டும்தான் விருந்து. 15 லட்சம் 10 லட்சம் செலவழிச்சு ஒரு பெரிய கிராண்டான ஃபங்க்ஷன் வைக்கணும். அதுல முக்கியமா பாருங்க, அப்படி வச்சும் கூட அதுவே மார்க்கத்தில் இல்லை. திருமணத்தில் வைக்கப்படுகிற விருந்தை செலவினங்களை குறைக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது. சரி, அது மாற்றமா பண்றது வேற. முக்கியஸ்தர்களுக்கு மட்டும்தான் முன்பந்தி. முக்கியஸ்தர் இல்லைன்னு வைங்க, பின்பந்தி அல்லது கூப்பிடுறத கிடையாது. எவன் கூப்பிட்டான், நீ வந்து என்ன பிரச்சனை மைப்பணம் வைக்க போறியா, ஏதாவது எனக்கு கிடைக்குமா, உன்னை கொண்டு யூஸ் இருக்குதா, ஒன்றுத்துக்குள்ள யூஸ் கிடையாது. நீ எதுக்கு வரங்கிற மாதிரி தான். ஏதோ கடமைக்குன்னு கூப்பிடுவாங்க. சொந்த அண்ணன் தம்பிய வறுமையில் இருக்கக்கூடிய கடமைக்கு கூப்பிடலன்னா ஊர்காரன் ஏதாவது சொல்லுவான், அதனால போய் கூப்பிடுவோம். இப்படித்தான் விருந்து கலைப்பது. நபி அவர்கள் சொன்னார்கள், தாமல் வலிமா. திருமண விருந்துகளிலேயே மிக மோசமான விருந்து என்ன தெரியுமா, பணக்காரர்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுற விருந்து இருக்குத குப்பன்னு நாங்கள் சொல்லலாம். கேவலமான உணவு. அந்த சபையில் போய் உட்காராதீங்க நாங்கள் சொல்லலாம். வேற எதையுமே, எல்லாத்தையும் வரதட்சணை நடக்குதா இல்லை அது தனி, பெண் வீட்டுக்கு போறாங்களா இல்லையாங்கிறது தனி, ஆடம்பரம் நடக்குதா இல்லையாங்கிறது தனி. இந்த ஒரு கலாச்சாரம் ஒருத்தர் செஞ்சுட்டான் வைங்க, அந்த விருந்து உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு அறவே தகுதியற்ற விருந்து நாங்கள் சொல்லலாம். அங்க போய் சாப்பிட்றாத, கேவலமான விருந்து அது. அந்த உணவு உட்கொள்ளாத. பணக்காரனுக்கு ஒரு பார்வை, ஏழைக்கு ஒரு பார்வை. இன்னைக்கு உன்னை கூப்பிட்டுருக்காமல, ஒருவேளை அவன் பார்வையில் நீ பணக்காரனாக முக்கியஸ்தனாக இருந்திருக்கலாம். நாளைக்கு ஒரு விருந்து வைக்கும் போது நீ ஏழையாயிட்டன்னு உன்னை கூப்பிட மாட்டான். இதான் உண்மை. அப்படி ஒரு விருந்தில் போய் உட்கார்ந்துராத, அதற்கு கண்ணியம் கொடுத்துறாத. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், திருமணத்தை தாண்டி விருந்தே கிடையாதா. எவ்வளவு விருந்து தெரியுமா அங்க இருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்தில் காரணமே இல்லாமல் விருந்து வைப்பாங்க, சும்மா வைப்பாங்க. நபி அவர்களுக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா
அவங்க வந்து ரசூல்லாவுடைய பசியை பார்த்து ஒரு 2 ரொட்டி துண்டை வச்சு ஒரு சின்ன சால்வையில் மூடி கொடுக்குறாங்க. அனசரத்திலான கையில் ரசூல்லா பார்க்குறாங்க. நமக்கு உம்மு சுலைம் சாப்பாடு கொடுத்து விட்டுருக்குறாங்க அனசுக்கிட்ட. அனசை கூப்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் சாப்பாடு வைங்க, நானும் என் தோழர்களும் வரோன்னு தகவலை சொல்லுங்கள். நாங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் அடுப்பு பற்ற வைக்க வேண்டாம், கல் அப்படியே இருக்கட்டும், நான் வந்து அந்த ரொட்டியை சுடக்கூடிய காரியத்தை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா போகிறாங்க. அப்போ போய் அங்கே அல்லாஹுடைய தூதரவர்கள் அல்லாவின் பெயரை சொல்லி அந்த ரொட்டி சுடக்கூடியதை செய்கிறாங்க. ஒவ்வொரு 10 பேராக உள்ள கூப்பிடுறாங்க, சாப்பிட்றாங்க. உம்மு சுலைம் அவங்க சொல்கிறாங்க, நான் வச்சிருந்த மாவு இருக்குது நபியினுடைய வயிற்றை கூட நிரப்பாது நான் நினச்சேன். வந்திருந்த 80க்கும் அதிகமான நபித்தோழருடைய வயிறு நிரம்பி ரசூல்லா சாப்பிட்டு மிச்சம் எங்களுக்கு போதுமான அளவுக்கு உணவு இருந்தது. அல்லாஹ்வுடைய அற்புதம். இந்த விருந்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு காரணமே கிடையாது, சும்மா சும்மா கொடுப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் கொடுப்பாங்க. ஒரு அம்மையார் ரசூலா காலத்தில் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்க, கீரை வியாபாரம் பண்ணுவாங்க. கீரை இருக்குல்ல, அதை வந்து விளைச்சல் பண்ணி அது வந்து கரெக்டாக வெள்ளிக்கிழமை பண்ணுவாங்க. அந்த கீரையை வந்து கடைஞ்சி அதை ஒரு வகையான ஒரு சாராக, அது ஒரு வகையான உணவு, அதை எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு சஹாபி அறிவிக்கிறார், எங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்னைக்கு வரும்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஜும்மா முடிஞ்சா நான் அம்மையார் வருவாங்களாம். இந்த ஜும்மா தொழுதுட்டு போகிறவங்களுக்குலாம் எடுத்து கொடுப்பாங்க. சும்மா எல்லாரும் சாப்பிட்டுட்டு போட்டு, அந்த பணக்கார ஏழைலாம் கிடையாது. நீ பணக்காரன் இருந்தால் சாப்பிடக்கூடாதா, ஏழை மட்டும் தான் சாப்பிடணுமா? பணக்காரனும் ஏழையும் சாப்பிட வேண்டும் என்று ஒரு விருந்து வச்சிங்கன்னு வைங்க, ஏழை சங்கோச்சப்பட்டு வரமாட்டான். சில பேர் வைப்பாங்க ஏழைக்கு மட்டும் உணவு, இந்த அன்னதானம் வைப்பாங்க தெரியுமா, மோசமான காரியம் அது. அதாவது அவங்க செஞ்சதை நம்ம தப்புன்னு சொல்லலை, ஆனால் நீ யோசிச்சு பாருங்க, அவன் கூனி குறுகி சங்கோச்சப்பட்டு தான் வருவான். நம்மளை தான் நமக்கு வந்த என்ன அர்த்தம், நம்ம ஏழை. எல்லாருக்கும் ஒரு விருந்து, நாங்கள் எங்கள் வீட்டில் விருந்து வச்சிருக்கிறோம், எல்லாரையும் கூப்பிட்றோம், பக்கத்து வீடு சொந்தக்காரங்க தெரிஞ்சவன் தெரியாத எல்லாத்தையும் கூப்பிடும். பணக்காரனும் வருகிறான் வேலையும் வருகிறான்னு அவன் சங்கோச்சப்பட மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு காரியம் எல்லாம் இந்த அரசியல்வாதிகளால் வேறு சில மக்களால் நடத்தப்படுகிறது. இஸ்லாம் அப்படி எந்த விருந்தும் சொல்லி தர, அப்படி ஏதாவது சொல்லி தந்திருக்குதா? இந்த ஃபித்ரான்னு ஒன்று கொடுக்கறது இருக்குது, அது கூட உணவாக வந்து சாப்பிட்டுட்டு போகிற வேலையே கிடையாது. உன் வீட்டுக்கு உன்னை தேடி வரும். நீ ஏழைங்கிறது உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர ரப்பை தாண்டி நம்ம 2 பேரை தாண்டி வேற யாருக்கும் நீ ஏழை என்று தெரியாது. அந்த விதத்தில் ரகசியமான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இது மாதிரியான காரியத்தை நம்ம காட்டித்தராங்க. குர்பானி கறி இருக்குது, ஏழையை பார்த்தா கொடுக்க சொன்னாங்க, எல்லாருக்கும் கொடுங்க, நாங்கள் நீங்களும் சாப்பிடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் போது பணக்காரனுக்கும் போகும் ஏழைக்கும் போகும். சமுதாயத்தில் ஏழை அடையாளம் காட்டப்படாது, யார் ஏழைன்னு தெரியாதுல்ல, எல்லாருக்கும் போகுது. நம்மளும் தான் சாப்பிட்டுருக்கிறோம், நாம பணக்காரன், அவன் சாப்பிட்டுருக்காம அவனும் பணக்காரனாக இருப்பான் முழுக்க. யார் முன்னாலும் பிறர் மானம் இழந்து தலைக்குனிவோடு வரக்கூடாது என்பதற்கான இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை. எல்லாருக்கும் ஒரு அரவணைப்பு கொடுங்க, சும்மா சும்மா விருந்து வைங்க. எந்த விருந்தை இஸ்லாம் தடுத்தது? திருமண விருந்தை தடுத்தது. தடுத்ததுன்னா என்ன அர்த்தம்? ஆடம்பரம் வேண்டாம், ஆடம்பரத்தை விட்டுருங்க, அது நல்ல காரியம் கிடையாது. நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது இன்ன அழமணிக்காக பரக்கத்தன் ஐசரகுமோனம், திருமணத்தில் பரக்கத்து நிறைந்த திருமணம் செலவுகளை குறைஞ்சதுனாங்க. அங்கே மட்டும்தான் ரசூலா கண்ட்ரோல் பண்ண சொன்னாங்க. இப்போ பக்ரீத் தினம் வரும், நம்மளாம் ஒரு ஆடு ஒரு மாட்டுக்கு பெரிய அளவில் அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திட்டம் போடுவோம், அடுத்த வருஷம் ஆடு இருக்கணும், 18,000 20,000. ரசூலா 100 ஒட்டகத்தை ஒரு பக்ரீத் தினத்தில் அறுத்தாங்க. 100 ஒட்டகம் கணக்கு போட முடியுமா? ஒரு ஒட்டகத்தினுடைய இப்போதைய மதிப்புக்கு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் வரும், அதை தாண்டியும் வரும். 100 ஒட்டகம்னா நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க, ஏறத்தாழ 2 கோடி ரூபாய் மதிப்பிலான இப்போதைய கணக்கு, குறைஞ்சபட்சம் 2 கோடி ரூபாய். அறுக்கு கூலி எவ்வளோ ஆகும் தெரியுமா? அந்த கரியை விநியோகம் பண்ணுறது எவ்வளோ பெரிய பாடு தெரியுமா? ஒரு பெருநாள் தினத்தை ரசூலா 100 ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தாங்கன்னு ஹதீஸ் இருக்கு. அப்போ நபி அவர்கள் இது அல்லாத திருமணம் அல்லாத எல்லா விருந்தையுமே எவ்வளோ தூரம் செய்ய முடியுமோ எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறது, எல்லாரையும் அரவணைப்பது, எல்லாருக்கும் உணவு கொடுப்பது. இந்த நம்பிக்கை நீங்கள் முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளே விதைக்கணும். எப்படி நம்பிக்கை தெரியுமா? முஸ்லீம் வீட்டுக்கு போனால் அவன் யாருன்னே பார்க்க மாட்டான், சோறு கொடுத்து அனுப்புவான், சாப்பாடு கொடுப்பான். எந்த விதம் அவன் வந்து அதை தர்மமாக செய்ய மாட்டான், இதை ஏழைக்கு கொடுக்கறதுன்னு நினைக்க மாட்டான். இதை தன்னுடைய கண்ணியத்தில் மாண்பில் முக்கியமானதாக பார்ப்பான். எதில் பெருமை கிடைக்கிறது? இஸ்லாம் எதையுமே பெருமை அடிக்க சொல்லித்தரல, ஆனால் பெருமிதத்தோடு நடக்கிற காரியம் இதெல்லாம் பெருமிதத்தோடு. மக்கா காஃபிர்கள்ட்ட இந்த பண்பு இருந்துச்சுங்க. மக்கா காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர்லேருந்து ஒருத்தங்க வராங்க அப்படின்னா, ஆனால் அவன் உயர்வு தாழ்வு பார்ப்பான். உயர்வு தாழ்வு பார்த்து என்ன செய்வான்னு கேட்டால், வெளியூர்லேருந்து ஒருத்தங்க வந்தாங்கன்னா வெறும் வயிற்றோடு அனுப்பவே மாட்டான், அவர்களை நல்ல முறையில் சாப்பாடு கொடுத்து நல்ல முறையில் உணவுகளையும் ஏற்றி அனுப்புவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இறுதியாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு முறை ரசூலுல்லாஹ் ஒரு பயணத்தில் ஒரு போர்க்களத்துக்கு போகிறாங்க. போகிற வழியில் ரசூலுல்லாஹ்க்கு அங்கே குடிக்க தண்ணி இல்லை, ரசூலுல்லாஹ்க்கு இல்லை, சஹாபாக்களுக்கு இல்லை, ஒளிச்சையும் தண்ணி இல்லை. தயமும் சட்டம் இறக்கப்பட்ட காலமா இல்லையா அப்படிங்கிற பற்றி ஹதீஸ் இல்லை. அப்போ அந்த வழியாக ஒரு பெண்மணி, மாற்று மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, மாற்று மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அந்த வழியாக போகிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 2 நபித்தோழர் அனுப்பி யாராவது தண்ணி வச்சுருக்காங்களோ போய் பார்த்து ஆளை கூட்டுவாங்கன்னு. கரெக்டாக அந்த 2 நபித்தோழர் முன்னாடி அந்த பெண்மணி பார்க்க அவங்க பார்வைக்கு தென்படுறாங்க. அப்போ அந்த பெண்ணை அழைச்சிட்டு வாங்க, நீங்கள் வாங்க, எங்கள் தூதர் கூப்பிடுறாரு, எங்களுடைய தலைவர்னு உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த அம்மா.
யார் இந்த மக்கால இருந்து ஒருத்தர் வந்தாரு, தூதர்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவரா? ஆமாம் அவர் தான். கண்ணியமான முறையில் அந்த பெண் அழைச்சி வரப்படுது. உன்னை தண்ணி இருக்குதான்ற ரசூலா பெர்மிஷனே கேட்கல. தண்ணி தோல் பைய அப்படி எடுக்கிறாங்க, எடுக்க சொல்றாங்க, எடுத்தாச்சு. தோல் பைய ஒரு பக்கம் பிச்சு விடுறாங்க, கழட்டி தண்ணி வடி ஆரம்பிக்குது. சஹாபாக்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, வந்து ஒளி செய்யுங்கிறாங்க. எல்லாம் தண்ணி ராகத்தா குடிச்சு ஒளி செய்கிறாங்க. எல்லாரும் ஒளி செஞ்சுட்டு போயாச்சு. ரசூல்லாவும் வராங்க, தண்ணியை குடிக்கிறாங்க, ஒளி செய்கிறாங்க. பிறகு அதில் முடிச்சு போட்டு விட்டுறாங்க. விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணுக்கிட்ட மீண்டும் அதே தண்ணி போய் கொடுக்குறாங்க. நீ கொடுக்கும்போது இருந்த தண்ணியில் ஒரு சொட்டு கூட குறையலை. எப்படி? நீ கொடுக்கும்போது ஒரு அளவு தண்ணி கொடுத்தல, அதில் ஒரு சொட்டு கூட குறையலை. அந்த பெண்ணை ஒட்டகத்தில் ஏற்றி விட்டுட்டு இந்த பெண்ணுக்கு தேவையான உணவையும் பேரிச்சம்பழத்தையும் என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் ஏற்றி விடுங்கிறாங்க. அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து இப்போ இவங்க எந்த லாபம் அடைஞ்சிருந்தாலும் சரி அந்த பெண்ணுக்கு நஷ்டமே ஆகலை. அந்த பெண்ணு ராகத்தான் போயிடலாம். ரசூலா சொல்கிறாங்க, மாவு எது இருக்குதா நம்மகிட்ட? இருக்குது, அந்த பெண்ணு கொஞ்சம் கூடுதலாக கொடுங்க. பேரிச்சம்பழம் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம், அதையும் எடுத்து கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்கிறாங்க. அந்த அம்மையார் வந்து தன்னுடைய கிராமப்புறத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம தூதர் நம்ம ஒருத்தர் ஏற்றுக்கலையே, அவர் இப்படிலாம் பண்ணார், அற்புதம்லாம் பண்ணார், உண்மையில ஒரு தூதராக இருப்பாரோ அல்லது ஒரு சூனியக்காரராக இருப்பாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல்லாவுடைய போர் படைகள் வருது. அந்த கிராமத்துக்கு வலது பக்கம் போய் போரிடுகிறார்கள். அந்த கிராமத்தினுடைய இடது பக்கம் போய் போரிடுகிறார்கள். அந்த கிராமத்தினுடைய கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் போரிடுகிறார்கள். அந்த கிராமத்தை மட்டும் துண்டா ரசூலா விட்டுட்டாங்க. இந்த பெண்மணி சொல்றாங்க, முகம்மதும் அவங்க தோழர்களும் நம்மளை கண்டுக்காம விட்டுட்டது தெரியாம விட்டுட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அப்படி கிடையாது. முகம்மதும் அவர்கள் தோழர்களும் இந்த கிராமத்தின் மீது இதுவரை போர்ப்படையை கொண்டு வராதற்கான காரணம் நான் நினைக்கிறேன், அன்றைக்கு நான் கொடுத்த அந்த தண்ணீருக்கு முகம்மதும் அவங்க தோழர்களும் நன்றி செலுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் உடனே அங்கிருந்து ஒரு கூட்டத்தை அழைத்து கொண்டு சென்று மதீனா நகரத்தில் அந்த கூட்டம் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பெண் இஸ்லாமிய பெண்ணாக, சஹாபிய பெண்மணியாக மாறினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மாண்பை பார்த்து தான் மக்கள் வந்தாங்க. ஆயுதத்தை காட்டிலாம் இஸ்லாத்தை பரப்புனாங்கிறாங்களா, அப்பட்டமான பொய். ரசூலுல்லாஹ் தன்னுடைய கண்ணியத்தையும் குணத்தையும் காட்டினாங்க. அந்த மக்கள் அப்படியே கவர்ந்து இழுக்கப்பட்டாங்க. நபியையும் நபி தோழர்களையும் அந்த மக்கள் அந்த கண்ணியமான தனி ஒரு பொம்பளைங்க, தனி ஒரு பெண், ஒரு பெரும் ஆண் படை. முகம்மதும் அவருடைய தோழர்களும் இருக்கிறார்கள். எந்த விதமான கண்ணிய குறைவான வார்த்தையோ, நீ என்ன அல்லாஹ்வை ஏத்துக்கலையாம இப்படி பேசியிருக்கலாமா இல்லையா? தனி ஒரு பொம்பளை என்ன செய்ய முடியும்? யாருக்கிட்ட போய் முறையிட முடியும்? பேசியிருக்கலாமா இல்லையா? எந்த விதமான கண்ணியத்துக்கு மாற்றமான காரியம் நடக்காமல் அதற்கு மாற்றமாக எல்லா விதமான உணவுப் பொருளையும் அள்ளி கொடுத்து கடைசி வரைக்கும் அந்த பெண் கொடுத்த கொஞ்சம் தண்ணிக்காக அந்த நகரமே போர் தொடுக்கப்படாமல் அல்லாஹ்வுடைய தூதரால் அந்த நகரம் பாதுகாக்கப்பட்டது என்றால் இதைத்தான் இஸ்லாம் காட்டி தரக்கூடிய விருந்தோம்பலாக சொல்லித் தருகிறது. கண்ணியத்தை கொடுக்கும், எல்லாருக்கும் கொடுங்க உணவை, பாரபட்சமாக்காம கொடுங்க. வரக்கூடியவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடியவன் என்ன கஷ்டத்துக்கு வரான்னு நமக்கு தெரியாது, அவன் சொல்லக்கூட வேண்டாம், நீ அல்லாஹ்னு வந்து உட்காருனாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், வரக்கூடிய விருந்தினர்கள் இருக்காங்களே அவர்களுக்கு விருந்து கொடுப்பது உங்கள் மீது கடமை என்பது 3 நாள். 3 நாள் ரசூல் என்ன சொல்றாங்க? ஹக்குன்னாங்க, அது கடமை. 3 நாளை தாண்டி அவங்க உட்கார்றாங்க நீங்க, அது நீங்கள் செய்யற சதக்கா. அவன் கண்ணியத்தை காப்பாற்றிட்டு அவன் போகணும், அதான் நல்லது. நமக்கு எப்படி சிரமமோ அது மாதிரி நமக்கு உணவு கொடுக்குறவங்களுக்கு சிரமம் இருக்குமா இல்லையா? ஒரு லெவலுக்கு தாண்டி உட்காரக்கூடாது. அவர்களுக்கு என்ன சிரமம் இருக்குன்னு தெரியாது. 3 நாள் 3 இரவு 3 பகலை கடந்தவர்கள் அந்த வீட்டில் தங்கிவிட்டார்கள் என்றால் அப்பவும் கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் கொடுப்பது என்ன? இப்போ கொடுக்கிறது யாசகம் கேட்பதை போன்ற அந்த சதக்காவைத்தான் நீங்கள் தருகிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி இந்த விருந்தளிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போ நாம நினைச்ச சதக்கா என்ன? நாம நினைத்த பொருளாதாரத்தை நன்மையாக்குவது என்ன? வெளியே போய் ஏழை கையில் கொடுக்கணும் அப்படி கூட கிடையாது. இப்படி செஞ்சு கூட நன்மையாக்கலாம். வீட்டில் உணவுப் பொருளை நல்ல நம்மளால் நம்ம தகுதிக்கு என்ன முடியும் அதை விருந்தினர்களுக்கு நீங்கள் கொடுங்க. அடிக்கடி விருந்து கலைக்கு கொடுங்க. உங்களுடைய சகோதரர்கள், சகோதரிகள், உடன் பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் யாரையுமே விட்டு கொடுக்காதீங்க. எல்லாரையும் அரவணைத்து அதிகமாக விருந்து கொடுங்க. இதை இஸ்லாம் சொல்லி தந்த இந்த பண்பு இருக்கிறது மிக பெரும் ஒரு ஒற்றுமையை, மன ஒற்றுமையை ஏற்படுத்தும் என்ற அளவிற்கு மார்க்கம் சொல்கிறது. இந்த பண்பை நாம் இழந்து விடக்கூடாது. இந்த பண்பு தான் இந்த செய்தி நம்ம சொன்னோம்ல, இடையில அந்த செய்தி விட்டுட்டோம். ரசூலுல்லாஹ்க்கு இந்த வசனம் இறங்கியது. எந்த வசனம்? யார் கஞ்சத்தனத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள், தங்களுக்கு தேவை இருந்தும் இந்த சஹாபாக்கள் பிறருக்கு உதவி செய்கிறார்கள். இந்த வசனம் அது இறங்கணும்னா ரசூலுல்லாஹ் வேகமாக அந்த நபி தோழரை பார்க்க வராங்க. அன்சாரி தோழர், உணவளித்தவர் பார்த்துட்டு கேட்குறாங்க, நேற்று இரவு வீட்டில் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது, அல்லாஹ் உங்கள் வீட்டில் நடந்த காரியத்தை கண்டு சந்தோஷப்பட்டான், அவன் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி என்னத்தை பண்ணீங்கன்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். உங்களுக்கு உணவில்லாமையே கொடுத்தீங்க, அட இப்படி ஒரு காரியமாக பண்ணீங்க, அல்லாஹ் அதை கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான், மகிழ்ச்சி அடைந்தான் என்று மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகளை, வரையறைகளை நாம் பார்க்க முடிகிறது. விருந்தாளிகளுக்கு அதிகமான கண்ணியத்தை கொடுங்க. இது ஒருவருடைய இஸ்லாத்திற்கு வருவதற்கு அது வழிவகை செய்யலாம். நாம் கொண்ட கொள்கையை ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்கு வழிவகை செய்யலாம். ஒருவேளை நம்மோது ஒரு காழ்ப்புணர்வுள்ள உறவுக்காரர்கள் இருப்பாங்க, அந்த காழ்ப்புணர்வை உடைப்பதற்கு வழிவகை செய்யலாம். அவனுடைய பாதிப்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய உணவு, நம்ம அவன் பசியை நீக்கலை,
அவனுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குறோம். நான் இருக்கிறேன், நீ தைரியமா இரு, ஒரு பிரச்சனை என்கிட்ட வந்துரு, நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்குறேன். இந்த நம்பிக்கையை ஊட்டுவது தான் விருந்தளித்து. நீங்கள் சாப்பாடு கொடுக்க, சாப்பாடு எவனும் கொடுப்பான், யாருக்கிட்ட கையென்றாலும் யாரும் கொடுப்பான். நீங்கள் கொடுக்குற விருந்து இருக்குதே, அது நீங்கள் உணவாக தரலை, அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க, நான் இருக்கிறேன்ப்பா, நீ கவலைப்படாத, எதுவும் பிரச்சனை என்கிட்ட வந்து கேளு, இன்னும் என் கூட இருந்துக்க, தங்கிக்க என்ற ஒரு நம்பிக்கை தரக்கூடியது. இது போன்ற பொருளாதாரத்தை நல்ல வகைகளில் செலவழிங்கள். விருந்தழைப்பை நீங்கள் நஷ்டம்னு நினைக்காதீங்க. வந்துட்டான் ஆட்டுக்கறி வாங்கி கொடுக்கணும், இன்னைக்கு 3000 ரூபாய் பிள்ளை தீட்டிடுவாங்க அப்படி நினைக்காதீங்க. நம்மளால் முடிஞ்சது உங்கள் சக்திக்கு உட்பட்டது செய்யுங்க. ஆனால் அல்லாஹ் கிட்ட நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கூலியை இதன் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சதக்கா செஞ்சு கூட இந்த கூலி அடைய முடியாது. விருந்தாளிகளுக்கு கண்ணியம் செய்வது ஆகப்பெரும் நன்மை. வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சில அறிவிப்பை மட்டும் முடிச்சிடுறோம். நோன்பு கஞ்சிக்கு அல்லாஹ்வுடைய உதவியால் ஒரு போதுமான பொருளாதாரம் வந்துருச்சு. ஆனால் இந்த பள்ளியினுடைய கட்டுமானம் ஏன் மறுபடியும் நினைவுபடுத்துகிறோம் அப்படின்னா, அதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், நம்ம மக்களுடைய கரங்களை தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்கல. ஒரு நிறுவனத்தினுடைய டொனேஷனையோ அல்லது பெரும் பணக்காரர்களை மட்டும் நம்பி இருப்பதோ அப்படிலாம் கிடையாது. மக்கள், நீங்கள் பள்ளிக்கு வரக்கூடியவங்க தந்தாதான் உண்டு. இந்த பள்ளி வளர்ச்சி யார் விரும்புவா? இந்த பள்ளிக்கு வருபவங்க தான். அதிகமான மக்களுக்கு இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி விரும்பலை. எனக்கு காரணம் கொள்கைக்கு மாற்றம். இதான் காரணம். அந்த தர்கா, தாயத்து, தட்டு, தகடு அவங்களுக்கு இது மாற்றம் இல்லை. அதனால் அவர்கள் தரமாட்டார்கள். நீங்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு தான் இந்த பள்ளியினுடைய கட்டுமானம் இருக்கிறது. மேல்தளம் இன்னும் நிறைவடையலை. ஜும்மாவுக்கு ஆண்கள் பெரும் சிரமத்தில் தான் இருக்கிறாங்க. இதை கருத்தில் கொண்டு அதிகமான பொருளாதாரத்தை தாருங்கள். நம்முடைய பள்ளி ஏறத்தாழ ஒரு மாதம் கடக்கணும்னா, ரமலான் இல்லை, ரமலான் அல்லாத காலத்தில் கூட ஒரு மாதத்தை கடந்து போகணும்னா 60,000 70,000 ஒரு குறைந்தபட்சம் பொருளாதாரம் இல்லைன்னா இந்த மாத பள்ளி நடக்காது. அந்த அளவிற்கு ஒரு பொருளாதார தேவை இந்த பள்ளிக்கு இருக்கிறது. நிறைய தாவாக்களையும் சமுதாய பணிகளையும் தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு போராட்டம்னு ஒன்று நடக்கும். ஒரு 10 வேனில் மக்களை கூட்டு போயிட்டோம்னா ஒரு பெரும் பொருளாதாரம் ஆயிடும். அதெல்லாம் மக்களாகி நீங்கள் தரக்கூடிய இந்த பொருளாதாரம், நிர்வாக செலவு என்ற வகைக்கு நீங்கள் தரக்கூடிய, நன்கொடை என்ற வகைக்கு நீங்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து தான் இது போன்ற காரியங்களை, நற்காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதிகமான பொருளாதாரத்தை ரமலானுடைய மாதத்தின் நன்மை எதிர்பார்த்து நீங்கள் தந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை தினத்து அந்த சகருடைய உணவு இருக்கிறது. அதுக்கான யாருக்காவது உணவு தேவைன்னா அசருக்குள்ள தானே, எப்போ அசருக்குள்ள, இன்னைக்குள்ளையா, நாளை காலையில் சாப்பாடா, நாளைக்கு காலையிலக்குள்ள தகவல் கொடுத்துருங்க. அதானே, நாளை கழிச்சு சகர் சாப்பாடு, நாளைக்கு நைட்டு. அதான் இந்த வர நோம்புக்கான சகர் இல்லை, அதுக்கு அடுத்த நோம்புக்கான சகர். எவ்வளோ சீக்கிரத்தை தகவலை கொடுத்து அந்த அதுக்கான உணவுகளை பெறக்கூடியவங்க பெற்றுக்கொள்ளுங்கள். ஜக்காத்துடைய பொருளாதாரத்தை ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய நிறுவனத்தை நம்ம நடத்துகிறோம். முதியோர் இல்லம், சிறுவர்கள் இல்லம், அது போன்ற நம்முடைய ஜமாத்து ஏராளமான தாவாக்களை செய்து கொண்டிருக்கிறது. மக்களாகிய உங்களுடைய பொருளாதாரம் தான். எந்த விதமான நிறுவனத்திடமிருந்து கடுகளவு பொருளாதாரம் வரது கிடையாது. நன்மையை நாடி பொதுமக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை மட்டும்தான் வைத்து நாம் அந்த நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாவுக்காக மனமோந்து இந்த பொருளாதாரத்தை ரமலானுடைய காலத்தில் நன்மை எதிர்பார்த்தவர்களாக நீங்கள் தர வேண்டும் என்பதை உங்களுக்கு நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். சரிங்களா? அறிவிப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பயான்லேருந்து கேள்வி கேட்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விருந்தினர்கள் சம்பந்தமாக நமக்கு மார்க்கம் சொன்ன எத்தனையோ பல கடமைகளை நம்ம செஞ்சோம், சொல்லி தந்தோம். அதில் திருக்குரான் சொல்லக்கூடிய 2 விருந்தளித்த, ஹதீஸ் சொல்லக்கூடிய 2, 3 ஹதீஸில் 3, நான் தப்பா சொல்லிட்டேன், 3. திருக்குரான் சொன்ன 2, ஹதீஸ் சொன்ன 3. யாரெல்லாம் கை தூக்குங்க? நீங்கள் சொல்லுங்க. கரெக்டாக அந்த 5 பேர் வரணும், இல்லைன்னா வேற ஆளுக்கு கொடுத்துடலாம். திருக்குரானில் 2 நபர்களை பற்றி மறுபடியும் கை தூக்குங்க. திருக்குரானில் 2 நபர்களும், இருங்க, திருக்குரானில் 2 நபர்களும், ஹதீஸில் 3 நபர்களும். ஒருத்தர் பேரை சொல்லலாம், ஆனால் அவருடைய தகுதி என்னங்கிறத சொன்னேன். ஹதீஸில் 3 நபர்கள், திருக்குரானில் 2 நபர்கள், 5 பேர் விருந்தளித்தல் சம்பந்தமாக நான் சொன்னேன். 5 பேரில் 4 பேருடைய பேர் வரணும். 5வது ஒருத்தர் அவர் என்ன நபருங்கிறது வரணும். கை தூக்குங்க. இருங்க, கை தூக்குங்க, கையை தூக்கிடுங்க. 1 2 3 சொல்லலாம்ல? சொல்லுங்க. இப்ராஹிம் நபி. சரி, அடுத்து அப்ப இப்ராஹிம் நபி, லூத் நபி, அடுத்து அது குரான் முடிஞ்சிருச்சு. ஹதீஸ்ல வர 3 நபர்கள் யாரு? நான் தான் சொன்னேன் 5 பேர்னா சொல்லுங்கன்னு. வாய்ப்பு இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துடலாம்ல? ஹதீஸில் விருந்தளித்தார்கள் அப்படிங்கிற சம்பந்தமா நான் சில சம்பவத்தை சொன்னேன். விருந்தளிக்கிறதுல இவங்களாம் பெரிய ஆட்கள் அப்படின்னு. நீங்க சொல்லாம அந்த 3 பேர், அவங்க 3 சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் பரிசு. சரிங்களா? நீங்க சொல்லுங்க. அபூபக்கர்,
ரசூல்லா முஹம்மத். ஒரு சஹாபி. அவர் என்ன குலம்? அன்சாரி தோழர். சரியான பதில். சரிங்களா? அதாவது குர்ஆன்ல இருந்து விருந்தளித்தார்கள் 2 பேர் சொன்னோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருமே விருந்தினர்கள் மீது கண்ணியத்தோடு நடந்தார்கள் அப்படின்னு. ஹதீஸ்ல இருந்து 3 பேர் சொன்னோம். ஒன்று ரசூல்லா, அவங்களுடைய பண்பாடு நாகரிகமே ரசூலாட்டா தான். அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு. மூன்றாவதாக அன்சாரி தோழர் ஒருவர். அதான் ரசூலாவுடைய விருந்தினர் கூட்டு போய் தான் சாப்பிடாம அவங்களுக்கு விருந்து கொடுத்து அனுப்புனாங்கல்ல அவங்க. இந்த செய்திகளை நம்ம சொன்னோம். அந்த 5 சஹாபியினுடைய பேர் வந்து அபு தல்ஹாங்கிறது ஒரு தெளிவான அறிவிப்பு இல்லை. அவருடைய பேர் பெரும்பாலும் குறிப்பிடப்படலைன்னு தான் சொல்லலாம். ஒரு சில இடத்துல தான் அபு தல்ஹாங்கிற மாதிரி சில வரலாற்று சொல்லப்படுது. அவர் பேர் நிறைய இடத்துல வரல, எங்கேயுமே வரலங்கிறது தான் சொல்லலாம். சரிங்களா? அபு தல்ஹா உம்மு சுலைம் தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு நேரடியான ஒரு தெளிவான ஆதாரம் எதுவும் இல்லை. சரிங்களா? அடுத்து இன்றைக்கான முக்கியமான அமல் திக்ரோ துவா அப்படிங்கிற அடிப்படையில் லா இலாஹ இல்லல்லாஹ். ஏதாவது இன்னைக்கு 23 இரவுல ஓடிச்சா? 23 இரவுல யாரும் சொல்லலை இல்லை சொன்னாங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தன்னுடைய பெரியவாப்பா மவுத்து நேரத்தில் போய் நின்னாங்க. சொன்னது என்னன்னா, யா அம்மி குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தன். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுங்க, மறுமையில் உங்களுக்காண்டி நான் பரிந்துரை செய்ய வருவேன் அல்லாஹ்வுடைய உதவியால. ஒரு வார்த்தை அதை மனமோந்து சொல்லிருங்க நீங்க அப்படின்னாங்க. அந்த ஒரு வார்த்தை நிரந்தர நரகவாசியாக இருந்த ஒருவரை நிரந்தர சொர்க்கவாசியாக மாற்றிடும். அப்படியே விதியே தலைகீழ மாற்றிடும் ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையினுடைய நன்மை என்ன? ஒட்டுமொத்த மறுமையினுடைய தலைகீழாக அதனுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஒரு யூத சிறுவனுடைய நோய் நலம் விசாரிக்க போகும்போது சொல்லுவாங்க, அஸ்லிம், இஸ்லாத்தை ஏத்துக்க அப்படிம்பாங்க. அப்போ அவர் வாப்பாவுடைய அனுமதியை பெற்று உடனடியாக களிமாவை சொன்ன நிலையில மௌத்தாவங்க. ரசூலுல்லாஹ் என்னதான் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நரகத்திலிருந்து இந்த சிறுவனை பாதுகாத்த உனக்கு இல்லா போகணும் அப்படிம்பாங்க. ஒரு களிமா அது நம்முடைய வாழ்க்கையினுடைய தலையெழுத்தை மாற்றிடும். அப்போ இஸ்லாம் சொன்ன எத்தனையோ திக்ர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் அப்படின்னு நிறைய திக்ர் பண்றோம். திக்ருகளிலேயே அஃதல் ஒரு பெரும் சிறப்பு வாய்ந்த ஒரு திக்ர் அப்படின்னா அது லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன் இது சிறப்பு அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. ஒரு மனிதன் மரணிக்கும் போது கடைசியா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டான்னு வைங்க, அவன் எப்படியும் தடுமாறி சொர்க்கம் போயிடுவான். நரகம் போனாலும் தண்டனை அனுபவித்தாலும் கடைசியா அவனுடைய முடிவு எங்க போய் நிற்கும்? சொர்க்கத்துல போய் நின்றுவோம். கண்டிப்பா சொர்க்கத்துக்குள்ள குடியேறி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, லக்கீனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். மௌத்து தருவாயில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்னாங்க. இந்த திக்ருடைய சிறப்பு என்ன தெரியுமா? இந்த திக்ருக்கு உதடு அசையவே அசையாது. வேற எந்த திக்ரு நீங்க பண்ணாலும் சரி உதடு அசையணும். உதடு அசையாம அந்த திக்ரு நீங்க பண்ண முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற திக்ருக்கு மட்டும் உதடு அசைய வேண்டியதே கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறது இலகு வந்துடும். படுக்கையில கிடக்கிறவனுக்கு வரும், மரணிக்கிற நேரத்தில் உள்ளவருக்கும் வரும். அல்லாஹ் அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிஃப்டை ஒரு நம்ம பார்வைக்கு அந்த வார்த்தை இருக்குல்ல, ரொம்ப லேசான வார்த்தை, அதை சொல்லி அல்லாஹ் பெரும் கூடிய கொடுத்துருக்கிறான். அப்போ இந்த திக்ரை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எப்போதுமே இந்த வார்த்தையில் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் இருக்க வேண்டிய வார்த்தைகள் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். இதை அடிக்கடி சொல்லி கொண்டே இருப்போம். ஒருவேளை நாம சொல்ற நேரம் மவுத்துன்னு வைங்க, அல்லாஹ்ட்ட ஒரு பெரிய கூலி ரப்பிடத்தில் கிடைக்கும். அதனால இந்த திக்ரை எப்போதும் செய்யுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலியை பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.